ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நான் டெஸ்ட் பேட்சோட அப்டேட் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நான் கிருஷோபா சாரோட டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கிருஷோபா சாரோட டெஸ்ட் பேட்ச் அவுட் சைட் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஜாப் போய்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் அவர் டெஸ்ட் பேட்ச்க்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாரு. எப்போயுமே சார் நான் லாஸ்ட் 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே சார் புக் வைஸாக தான் சிலபஸ் நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாரு. இந்த விட சிலபஸ் வைஸாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. சிலபஸ் வைஸாக யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அந்த மாதிரி சிலபஸ் வைஸாக நமக்கு கிளாஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ நான் சாரோட டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி இனிமேல் படிக்க போகிறேன். ஏன்னா 1 இயராக அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால் அவரோட கிளாஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த வருஷம் சாரோட டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு யூனிட் வைஸாக நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம புக் வைஸாகவும் நம்ம தான் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து படிச்சிக்கணும். ஏன்னா புக் வைஸாக படிக்கும்போது நமக்கு எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது. ஏன்னா இப்போது பேக் சைட் கொஷின் கேட்குறது எல்லாமே நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம புக் வைஸாக நம்ம ஒரு வாட்டி படிக்கணும். ஸோ நான் சாரோட டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் என்னோட பர்சனலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா டெஸ்ட் பேட்ச்லையும் அவங்க 100% அவங்களோட எஃபர்ட் கொடுப்பாங்க. இருந்தும் நம்மளும் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவங்க கொடுக்குற கொஷினே கன்ஃபார்மாக குரூப் 4ல் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எந்த டெஸ்ட் பேட்சுமே நம்ம இது பண்ண முடியாது. கிளாஸில் ஆனால் நல்லாவே இருப்பாங்க. அந்த கிளாஸை வச்சு நம்ம அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் கிருஷோபா சார் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண போகிறேன். நாளையிலேருந்து நான் அவரோட ஷெட்யூல் படி என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி தான் நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.